வணக்கம் மக்களை. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, துரந்தர் படத்தில் வர கேரக்டர் ரஹ்மான் டக்கேட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு படத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு ஹீரோ தான் பெரிய ஆள். ஹீரோ இப்படி பண்ணார், இப்படி ஃபைட் பண்ணார், அப்படி தான் நமக்கு அந்த படம் பார்த்து வெளியில் முடிச்சோம் ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நீங்கள் ரஜினி சார் படம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் படம் ஒரு முடிகிற வரைக்கும் நமக்கு தலைவர் மட்டும்தான் கண்ணில் தெரிவார், வேறு யாருமே கண்ணில் தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஹீரோ ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆனால் துரந்தர் படத்தில் பார்த்தீங்கன்னா, ரன்வீர் சிங் என்ன தான் மிகப்பெரிய ஒரு ஆக்டிங்கை போட்டிருந்தாலும் நமக்கு ஆப்போசிட் வில்லன் கேரக்டரான ரஹ்மான் டக்கேட்டியாக நடித்த அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு 2-3 டேஸ், ஏன்னா நான் என்னோடய ஃபீலை சொல்கிறேன். எனக்கு படம் பார்த்து முடிச்சுட்டு ரஹ்மான் டக்கேட்டி கேரக்டரை தான் ஒரு 2-3 டேஸ் அதே சிந்தனையாக இருந்தது. அப்போனா அந்த கேரக்டர் எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டேரக்டரை தான் சொல்லணும். அவர் அந்த கேரக்டரை காட்டின விதம் ரொம்ப அழகாகவும் இருந்தது, ரொம்ப தத்ரூபமாகவும் இருந்தது. ஸோ டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். வாங்க நம்ம அதை வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துரந்தர் படத்தில் வர ரஹ்மான் டக்கேட்டி கேரக்டர் யார், அவரை சுற்றி ஏன் இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி லியாரிங்கிற பிளேஸை பற்றி சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலுஜிஸ்தான்னா யார் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாங்கிறது மொழி வாரியாக, அதாவது லாங்குவேஜ் வைஸாக ஸ்டேட்டாக நம்ம பிரிஞ்சிருக்கோம். தமிழ்நாடு, மலையாளம் கேரளா, கன்னடம் பேசுகிறவங்க கர்நாடகா, அந்த மாதிரி நம்ம மொழி வாரியாக பிரிஞ்சிருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் அப்படி பிரியலை. அது மாகாணமாக இருக்குது. சிந்து ஒரு மாகாணம், பலுஜிஸ்தான் ஒரு மாகாணம், பஞ்சாப் ஒரு மாகாணம், அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6லேருந்து ஒரு 7 மாகாணமாக பாகிஸ்தான் இருக்குது. அதில் ஒரு மாகாணம் தான் பலுஜிஸ்தான். பலுஜிஸ்தானுங்கிறவங்கள பாகிஸ்தானில் இருக்க முஸ்லீம்ஸை மதிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நாகரிகம் தெரியாது. அவங்க காட்டுவாசிங்க, ஆடு மேய்ச்சி பொழைக்கிறவங்க அப்படின்னு. பாகிஸ்தானுக்குள்ளேயே இங்கே நம்ம எப்படி ஜாதியை பார்த்து ஒரு பிரிவினை இருக்குது இந்தியா ஃபுல்லாக, அந்த மாதிரி பாகிஸ்தானில் இன ரீதியாக ஒரு பிரிவினை இருக்குது. அதே முஸ்லீமை வழிபடுறவங்க தான், அதே பாகிஸ்தான் தான், அதே நாடு தான். ஆனால் இவங்க மாகாணம் வாரியாக பிரிஞ்சிருக்காங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மண்டைக்குள்ளே ஏற்றிக்கணும். அந்த மாதிரி ரொம்பவுமே பின்தங்கின ஒரு மாகாணத்தை தான் பலுஜிஸ்தான். அந்த பலுஜிஸ்தானில் பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆள் தான் ரஹ்மான் டக்கேட்டி. ரஹ்மான் டக்கேட்டி என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறக்கிறாரு. பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன வயசுலேயே ஒரு சில பேர்த்துக்கு ஒரு ஞான உதயம் வரும். என்ன அப்படின்னா, நம்ம இப்படியே இருந்தோன்னா உருப்பட முடியாது, இந்த ஊர்லேயே இருந்தால் உருப்பட முடியாது, இங்கே இருந்தால் பெரிய ஆள் ஆக முடியாது. நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா நம்ம ஒன்றா நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா கள்ளக்கடத்தல் பண்ணணும், துப்பாக்கி சேல் பண்ணணும், கஞ்சா விற்கணும். ரஹ்மான் டக்கேட்டி எடுத்த பாதை செகண்டு தான். நீங்கள் ஒரு விஷயம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே ஒரு ஆண்மகன், ஒரு வீரமானவன் அப்படின்னா, அவன் தன் நாட்டுக்காக இருக்கான் அப்படின்னா, நான் ஒரு 2 பேர்த்த எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஒன்று நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் ஆட்டம் பாம் தயாரிக்கிறது, அதுதான் வீரம், அதுதான் ஆண்மை, அதுதான் கரெக்டான செயல். அவர் ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லா உலக நாடுகளும் இந்தியாவை பார்த்து பயந்தது. அதுதான் உண்மையான ஆண்மை. நீங்கள் இந்த நாட்டுக்கு செய்கிற சேவை. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது முக்கியமான விஷயம், நம்ம இந்தியா இராணுவ வீரர்கள். அவங்க நம்ம நாட்டுக்காக டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்கிறதே நம்ம நாட்டுக்காகவும் நமக்காகவும் தான். இந்த 140 கோடி மக்களுக்காக தான் அவங்க உயிர் வாழ்கிறாங்க. ஸோ இந்த 2 பேர் மட்டும்தான் உண்மையான ஆண்மகன், உண்மையான ஹீரோ. மற்றபடி இந்த படத்தில் நடிக்கிறது, கிரிக்கெட் விளையாடுறது, இவங்களெல்லாம் நம்ம பெருசாக போர்ட்ரேட் பண்ணவே கூடாதுங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்காக உழைக்கிறது 2 பேர் தான். ஒன்று ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் மாதிரி இருக்க சயின்டிஸ்ட், இஸ்ரோ சயின்டிஸ்ட்.
ரெண்டாவது இந்தியாவுக்காக உயிரை விடுற ஆர்மி ஆஃபீஸர்ஸ். நம்ம வந்து இவங்கள மாதிரி ஆளுங்களை தான் நம்ம ஹீரோவாக பார்க்கணும். இவங்கள மாதிரி ஆளுங்களை தான் நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சு போகணும். சரி, இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எல்லாரும் வந்து துரந்தர படத்தில் ரஹ்மான்கிட்ட கட்டிய பாட்டு போட்டு ஆடுறாங்களே தவிர அது ஒரு மோசமான கேரக்டரு அப்படின்னு அவன் வந்து தெரியவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆளோட ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இவன் பலுச்சிஸ்தானில் பிறந்ததுக்கப்புறம் இவன் சாதாரண வீடு. இவனுக்கு வந்து சின்ன வயசுலேயே நமக்கு வந்து நிறையா காசு வேணும், பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசை. அந்த மாகாணத்தில் எதுவுமே இல்லாதனால அவன் பாகிஸ்தானில் இருக்க கராச்சிக்கு ஷிஃப்ட் ஆகுறான். ஃபஸ்ட்டு அவன் கராச்சிக்குள்ளே வந்தனையும் இங்கே பார்க்குறான், இங்கே மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஆனால் நம்ம பலுச்சிஸ்தான் இருக்கிறதுனால நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம பவருக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவில் இருக்க மக்களோட மனசில் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். லியாரியில் ஏகப்பட்ட 4-5 கேங் இருந்தது. ஃபஸ்ட்டு அவன் ஒரு சின்ன கேங்குக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கேங்கில் எப்படி ஒர்க் ஆகுது, கள்ளக்கடத்தல் எப்படி பண்ணுறாங்க, துப்பாக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்தெந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா தெரியுது. கராச்சியில் லியாரியில் மட்டும்தான் பலுச்சிஸ்தான் மக்கள் நிறையா பேர் இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அப்போ லியாரி தான் நமக்கு ஏற்ற ஏரியா. அங்கே போனால் நம்ம மாகாணத்தில் இருக்க மக்கள் தான் நிறையா பேர் இருக்காங்க. அப்போ அங்கே போனால் நம்மளுக்கு நிறையா சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லியாரியில் இவன் ஒரு குட்டி கேங்கை ஆரம்பிக்கிறான். அது வந்து அவன் தம்பி, அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவன் சொந்தக்காரங்க, அவன் சித்தப்பா, இந்த மாதிரி சொந்தக்காரங்களை வச்சு ஒரு கேங் ஆரம்பிக்கிறான். லியாரிக்குள்ளே யார் போகணுன்னாலும் வரணுன்னாலும், எந்த கள்ளக்கடத்தல் பண்ணணுன்னாலும், நல்லதோ கெட்டதோ லியாரிக்குள்ளே நடக்கணும்னா அது ரஹ்மான்கிட்ட கேட்டி மனசை வச்சாதான் முடியும். அந்த அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். அவன் வளர வளர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனோட சக்தியை யாராலையும் போலீஸ்னால் கூட அவனை தடுக்க முடியல. அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டான். அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் வருது, இவனை நம்ம டைரெக்டாக தொட்டோம்னா நம்மளுக்கு தான் ரிஸ்க் அப்படின்னு போலீஸே பயந்துருச்சு. அவங்கள கை வைக்கல. லியாரியில் இவனுக்கு இருக்க சப்போர்ட்டை பார்த்து பாகிஸ்தானில் இருக்க 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க. இந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ரஹ்மான் டக்கேட்டிக்கு வாலாட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த லியாரிங்கிறது இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்தியாவை ஆளணும் அப்படின்னா, இந்தியாவில் மெயின் போஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து மும்பையில் பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா டெல்லியில் பெரிய ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பாகிஸ்தான் ஆகணும்னா நீங்கள் கராச்சியில் பெரிய ஆளாக இருக்கணும். ஸோ கராச்சியில் பெரிய ஆளாக இருக்கணும்னா ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்கணும். அப்போது கராச்சியில் முக்கியமான பகுதியாக இருக்க லியாரியில் ஜெயிக்கணும்னா அதுக்கு ரஹ்மான் டக்கேட்டியோட ஒரு ஹெல்ப் தேவை. ஸோ எந்த பொலிட்டீஷியனுமே ரஹ்மான் டக்கேட்டியை பழிச்சிக்க விரும்பலை. அவனை வந்து எல்லாரும் வளர்த்து விட்டாங்க. அவனை வச்சு எல்லா பொலிட்டீஷியன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் பாகிஸ்தானில் நிறையா பேர் அவனை வச்சு பணக்காரனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனும் கள்ளக்கடத்தல் எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தான். அவனோட மிகப்பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த முடிவும் அவன் தனியாக எடுக்க மாட்டான். அவன் தம்பியை கேட்டு எடுப்பான், இல்லைன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு எடுப்பான். தனித்து எந்த முடிவும் எடுக்க மாட்டான். அப்படி அவன் அந்த முடிவை எடுத்தாலும் அதை வந்து 4-5 பேர்த்துக்கிட்ட பரிசீலனை பண்ணி தான் எடுப்பான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம துரந்தர படத்தில் வர நம்ம இந்தியன் ஸ்பை வந்து அவனோட கேங்குள்ளே போகிறாரு. அவன் என்னென்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு அக்கு வேறு ஆணி வேறு எல்லாமே அவரை நம்ம இந்திய ஆர்மிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பார். இதை நீங்கள் படம் பார்த்துருன்னே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரஹ்மான் டக்கேட்டி ஏன் ஸ்பெஷல், எதனால் ரஹ்மான் டக்கேட்டிக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேங் செட் ஆச்சு அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, யார் நம்மளோட எதிரி அப்படிங்கிறதுல கரெக்டாக இருந்த ரஹ்மான் டக்கேட்டி அதே சமயம் தான் கள்ளக்கடத்தல் வர பணத்தில் லியாரியில் இருக்க எல்லா பலுச்சிஸ்தான் வீட்லேயும் மாதம் காசு போட்டிருக்கான். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, லியாரியில் இருக்க பலுச்சிஸ்தான் மக்கள் மட்டும் இல்லாமல் பலூச்சில் அவனோட கிராமத்தில் இருக்க எல்லா மக்களையும் அவன் நல்லா பார்த்துக்கிட்டான். அதனால தான் அவனை வந்து யாருனாலையும் தொடக்கூட முடியல. ஸோ நீங்கள் ஒரு கேங் வளர்த்துறாங்க அப்படின்னா நிறையா பேர் தொட முடியாததுக்கு காரணம் அவங்களுக்கு அரசியல் சப்போர்ட், பொலிட்டிக்கல் சப்போர்ட் மட்டும் இல்லை, மக்கள் சப்போர்ட் ரஹ்மான் டக்கேட்டிக்கு ரொம்பவுமே அதிகமாக இருந்தது. அவனோட பலூச் மக்களை ஏமாற்றவே இல்லை. அவன் சம்பாரித்த காசை அவன் மட்டும்
எடுத்துக்காம அவனோட லியாரியில் இருக்க பலுச்சிஸ்தான் இனத்துக்கு எல்லாத்துக்குமே அவன் பகிர்ந்து கொடுத்தான். அதனால தான் அவன் செத்துமே இப்போ அவன் தம்பியை லியாரியில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக வச்சுருக்காங்க. அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க, ரஹ்மான் டக்கைட்டுக்கு எவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் லியாரிக்குள்ளே. அந்த லியாரிக்குள்ளே போய் அவனை தொடுறதுங்கிறதே மிகப்பெரிய விஷயம். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவனை லியாரிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து தான் அவனை வந்து கொலை பண்ணுவாங்களே தவிர லியாரிக்குள்ளே போகவே முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, லியாரிக்குள்ளே இருக்க எல்லா மக்களும் ரஹ்மான் டக்கைட்டையும் நல்லா வச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு தேவையான இருப்பிடம், உணவு, காசு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, அது எங்கே தான் இருந்தாலும் சரி, கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவு. உண்மையான ஹீரோயிசம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி நம்ம நாட்டுக்காக சேவை செய்கிறதும், இஸ்ரோ சயின்டிஸ்டாக இருந்து நம்ம நாட்டு மக்களுக்காக உதவி செய்கிறதும், அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் சேர்ந்து, துப்புரவு பணியில் சேர்ந்து எல்லாருமே நம்ம நாட்டுக்காக நம்ம செஞ்சுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஹீரோவாக இருக்குமே தவிர, ஒரு உயிரை எடுக்கிறதுனால, அப்பாவி உயிரை எடுக்கிறதுனால எப்பவுமே ஹீரோவாக நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து உண்மையான ஹீரோயிசம். நன்றி மக்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா, பாபாய், see you.